மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்டு அப்படிங்கிறவங்களுக்கு பற்றி இன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஒரு சிறிய விவசாயி. நான் வந்து சிறுமலையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட நான் படித்து முடிச்சதுலேருந்து விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். விவசாயம் தான் அதிகமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சுகர் இடையில சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. சுகரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனுக்கு எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம் தான் சுகரு. யாருக்குமே சுகர் இல்லாமல் இருக்காது. சுகர் எதனால வருது அப்படின்னா, நம்மளுடைய உணவு பராமரிப்பு முறையில் தான் நம்மளுக்கு சுகர் வர்றதுக்கு காரணம். உணவு பராமரிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உணவை வந்து கரெக்டான டயத்துக்கு கரெக்டான உணவை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுகர் வராது, ஃபேக்ட் வராது. நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுலாம் எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ உணவு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, காலையில் 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கிறணும். 8 மணிக்குள்ள நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறணும்னா, சாப்பாடுனா ரைஸ் எடுத்துக்கிறக்கூடாது. காலையில் நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறணும் அப்படின்னா, நம்ம உணவை மாற்றிக்கணும். இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம உணவை மாற்றி தான் ஆகணும் கண்டிப்பாக. காலை உணவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கேப்பை கம்பு. முந்தி காலத்துலலாம் கேப்பை கம்பு தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சுகர் கிடையாது. அதனால் கேப்பை கம்பு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மதியானம் ரைஸ் எடுத்துக்கலாம், காய்கறி கீரைகள் எடுத்துக்கலாம். நைட்டுக்கு வந்து நமக்கு செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிற சாப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா, இடியாப்பம் எடுத்துக்கலாம், புட்டு எடுத்துக்கலாம், இட்லி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோசை சப்பாத்தி இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கிறக்கூடாது. அந்த மாதிரி மதியானம் வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் பாருங்கள், நம்ம இப்போ சாப்பாட்டு உணவுனால நம்ம ஏகப்பட்ட மக்கள் வந்து நம்ம இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலையோ நம்ம வந்து பூராமே சுகர்னால தான் அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை போய் டேப்லெட் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னா, டேப்லெட் வாங்குறதுக்கு 10,000 ரூபா செலவாகுது. இதே நானுமே மெடிசன் போய் வேறு இடத்துல இதே மாதிரி தான் எடுத்தேன். எனக்கு மந்த்லி 10,000 ரூபா நம்ம எங்கே போகிறது? நம்ம கஷ்டப்படுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படி போய் வாங்க முடியாது. இப்போ ஒரு தொழிலில் இருக்காங்க, ஒரு விவசாயத்தில் இருக்காங்கன்னா அவங்க போய் வாங்குவாங்க. நம்ம போய் அந்த மாதிரி வாங்க முடியாது. அதனால இந்த ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு விலை கம்மியிலையும் அவங்க ஹெல்த்தை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆர்சிஎம் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வேலை இல்லாதவங்களும் பார்க்கலாம், வேலை இருக்கிறவங்களும் பார்க்கலாம். நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம உடம்ப சரி பண்ணிக்கிட்டே நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம் இதில். அதுதான் இதோட பெனிஃபிட். இப்போ காலையில் இந்த சுகர் உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றுல இது வந்து கிளைசியம் டேப்லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளைசியம் அப்படிங்கிறது இதுக்குள்ள என்ன டேப்லெட் இருக்குன்னா, இது வந்து குறிஞ்சா கொலை. நம்மளுடைய நேச்சராக குறிஞ்சா கொலைனா நம்ம குறிஞ்சா கொலையை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் வராதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த குறிஞ்சா கொலை அப்படிங்கிற சிறு குறிஞ்சா அந்த கொலையை வந்து அவங்க ஆக்ட் பண்ணி இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக ஒரு கேப்சல் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சல் வந்து காலையில் வெறும் வயிற்றுல நம்ம வாக்கிங் போகிறவங்க சப்பி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் வெறும் வயிற்றுல இந்த கேப்சலை எடுத்து ஒவ்வொரு கேப்சல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னென்னா, இங்கே பாருங்கள், மது சஞ்சீவினி அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நம்மளுடைய நேச்சர் லிக்யூடாக கொடுத்துருக்காங்க. நேச்சராக என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெந்தயம் கொடுத்துருக்காங்க, பாவக்காய் கொடுத்துருக்காங்க, கத்தாழை கொடுத்துருக்காங்க, நவாப்பழம் கொடுத்துருக்காங்க, துளசி கொடுத்துருக்காங்க, நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தையும் கூட்டிக்கிட்டே நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லிக்யூடாக இருக்கும்போது இதில் 300 ml, இதில் 30 ml வந்து இந்த 300 ml தண்ணியில் வந்து 30 ml ஊற்றி இந்த சுகர் டேப்லெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டீ குடிக்கிற பதில் இதை குடிச்சிக்கலாம். இதை குடிச்சிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 30 ml 300 ml தண்ணியில் ஊற்றும் போது இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் ஆயிரும். நீங்கள் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையை கொடுத்துருது. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கேப்சல் சாப்பாட்டுக்கு முன்னாடி, அப்போ டீ குடிக்கிறவங்க பெரும்பாலும் டீ குடிப்பாங்க, நம்ம டீ குடிக்கிறது கிடையாது. டீ குடிக்காதவங்க என்ன செய்யணும்னா, பாலில் வந்து இந்த மாதிரி கிளேசியம் பவுடர்னு சொல்லி, இது என்னென்னா பட்டை, கிராம்பு, இது ஒரு நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து அவங்க வந்து இதில் பாருங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணி இது ஒரு கிளேசியம் பவுடராக கொடுத்துருக்காங்க. இந்த பவுடரையும் இந்த பாருங்கள் ஸ்ட்ராபெரி ப்ரோட்டீன், நம்ம சுகர் உள்ளவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த் இருக்காது, அந்த சத்தை ஃபுல்லாக உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு நம்ம கொடுக்கணும், சாப்பிட முடியாது. இப்போ நாங்களாம் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காலை சாப்பாடாக இதை எடுத்துக்கிறோம். இதில் ஒரு பேக்கேஜ் இருக்கும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும். இந்த ஒரு பேக்கேஜ் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணில் கூட கலந்துக்கலாம், இல்லாட்டி பால் வேணால் பாலில் ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம்னா பசி இருக்காது. அப்போ காலை சாப்பாடாக சாப்பிட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கேப்சல் போட்டுக்கலாம். இது என்னென்னா 15 வகையான பல சத்துள்ள கேப்சல். இந்த 15 வகையான பழமும் நம்ம ஒரே நாளில் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரே கேப்சலுங்கிறப்ப நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேட்டு கம்மியில் கொடுத்துருக்காங்க. அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஆர்சிஎம் கம்பெனியில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்ன நம்மளுக்கு சாப்பிட்றதுனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இணை உணவு. இப்போ பழங்க சாப்பிடணும், கண்டிப்பாக சுகருக்கு மருந்து சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு இணை உணவாகவே இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதில் ஒரு கேப்சல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 வகையான ஊட்டச்சத்து பழங்கள் வந்து நம்ம ஒரு நாள் முழுக்க நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுதான் இதோட வேலை. ஹீமோகுளோபின் லெவல் வந்து நம்மளுக்கு கூடும், ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறையாது. இப்போ எனக்கு 49 வயசு 50 வயசு ஆக போகுது பாருங்கள், ஹீமோகுளோபின் லெவல் வந்து 11 பாயிண்ட் வச்சிருக்கேன் நான். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேட்டு கூட. இப்போ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கடையில் போய் இப்போ நம்ம இதே ஆஸ்பத்திரியில் கேட்குறாங்கன்னா, இந்த மாத்திரை 30 நாளைக்கு 30 மாத்திரைனா 5,000 ரூபா பில்லு போடுவாங்க. 5,000 ரூபா பில்லு போடுற இடத்துல இந்த மாத்திரையோட ரேட் வந்து 500 ரூபா 30 நாளைக்கு.
சாப்பிட்றதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுகர் கேப்சல் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியில் தான் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து 875 ரூபா தான் இந்த மாத்திரை, 30 நாளைக்கு சுகர் மாத்திரை. இது வந்து 680 ரூபா தான். இந்த கேப்சல் வந்து கேன்சரை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேப்சல் இது. இந்த டானிக் வந்து 530 ரூபா தான். இந்த டானிக்கை 1 லிட்டர் 1 மாதத்துக்கு வரும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 3 மாதம் ரெகுலர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிறவங்க இல்லாதவங்க இதெல்லாம் கூட தேவை கிடையாது. இல்லை எங்களுக்கு சுகர் மட்டும் கண்ட்ரோல் ஆகும்னா இதையும் இந்த கேப்சலையும் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடுது. எனக்கு லெவல் 400 இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நான் 11/8 போய் சுகர் டெஸ்ட் பார்த்தேன். அப்போ சுகர் டெஸ்ட் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக சாப்பாட்டுக்கு முன்னாடி 70 to 150 வந்துருச்சு. இப்போ எனக்கு அந்த தலை சுற்றுறது இல்லை, மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லா ஆக்டிவாக இருக்கேன். அப்படிங்கிறப்ப சுகர்காரவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோவை சொல்லுங்கள், அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி மக்களை வந்து புரிய வைங்க. அதுதான் இதோட வேல்யூ. இந்த வீடியோ வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நல்ல முறையாக சந்திப்போம் வாங்க.